போன வகுப்புல சொன்ன ஒரு விவாதம், அந்த விவாதத்திலிருந்து தொடர்ந்து மணிமேகலைக்கு அரவண அடிகள் மற்றொரு விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் விருத்தம் என்ற ஒரு ஏதுப்போலி. இதுவரைக்கும் பார்த்த ஏதுப்போலியில விருத்தம் என்ற ஏதுப்போலி பாடல் அடிகள் 275 என்னன்னா, விருத்தம் தன்னை திருத்தக விளம்பின் 275வது அடி. விருத்தம் என்கின்ற ஏதுப்போலி 4ஆக பகுக்கப்படும் ஆரம்பிக்கிறார். விருத்தம் தன்னை திருத்தக விளம்பின் தன்ம சொரூப விபரீத சாதனம் 1, தன்ம விசேட விபரீத சாதனம் 2, தன்மி சொரூப விபரீத சாதனம் 3, தன்மி விசேட விபரீத சாதனம். இந்த தன்ம தன்மி இதுதான் முக்கியமான விளக்கம். அந்த தன்மம் சொரூபம், தன்ம விசேடம், தன்மி சொரூபம், தன்மி விசேடனம், அவ்வளவுதான். இந்த 4ம் ஏது போலிகளாக கையாளப்படும். ஆகவே தன்மி விசேட விபரீத சாதனம் என்ன 4 வகையது ஆகும். தன்மத் சொரூப விபரீத சாதனம் ஒவ்வொன்றா விளக்கிறார். முதல்ல பாடல் அடிகளை படிச்சுட்டு விளக்கத்துக்கு போலாம். தன்ம சொரூப விபரீத சாதனம் சொன்ன ஏதுவில் சாத்தியம் தன்மத்து உருவம் கெடுதல், சத்தம் நித்தம் பண்ணப்படுதலின் ஒன்றார் பண்ணப்படுவது அனித்தம் ஆதலில் பண்ணப்பட்ட ஏது சாத்தியம் தன்ம நித்தியத்தை விட்டு அனித்தம் சாதித்தலான் விபரீதம். முதல்ல விளக்கம் கொடுத்த. அடுத்தது தன்ம விசேட விபரீத சாதனம் சொன்ன ஏது சாத்திய தன்மம் தன்னிடை விசேடம் கெடச் சாதித்தல். கண் முதலோருக்கு இந்திரியங்கள் எண்ணில் பரார்த்தம் தொக்கு நிற்றலினால் சயனசானங்கள் போல என்றால், தொக்கு நிற்றலின் என்கின்ற ஏது சயனசனத்தின் பரார்த்தம் போல் கண் முதல் இந்திரியங்களையும் பரார்த்தத்திற்கு சாதித்து சயன ஆசன வானை போலாகி கண் முதல் இந்திரியத்துக்கும் பரனாய் சாதிக்கிற நிறவயமாய் உள்ள ஆன்ம வைச்சாவயமாக சாதித்து சாத்திய தன்மத்தின் விசேடம் கெடுதலின் விபரீதம். இந்த 2 மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். என்ன எடுத்திருக்கோம்? தன்ம சொரூப விபரீத சாதனம், தன்ம விசேட விபரீத சாதனம். இது எங்கிருந்து தொடங்கினார்கள்னு கேட்டாக்க, இந்த ஒரு விவாதத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த விவாதத்துல சில மேற்கோள்கள் நமக்கு தெளிவான முறையில சொல்லப்பட வேண்டும். இல்லை என்றால் அவைகள் விபரீதமான ஒரு ஏதுவாக நில்லாமல் போலியாக மாறிடும். இதான் விளக்கம். ஏதுன்னா முன்னாடியே விளக்கம் சொல்லிட்டு, ஏதுன்னா காரணம். நீங்க ஏது போலினா ஒன்றை விளக்குதற்கு உங்களால் காட்டக்கூடிய ஏது காரணம் என்பது போலியாக இருந்து விடுதல். அதை கொண்டு உண்மையான தத்துவத்தையோ உண்மையான விளக்கத்தையோ பெறாமல் இருந்தால் அதுக்கு பேரு ஏது போலின்னு பேரு. அப்ப இந்த ஏது போலிய 3ஆக பகுக்கிறார்னு முன்னாடியே பார்த்தோம். அதுல 3ஆவதாக சொல்லப்படுவது எதுனாக்க, இங்கு சொல்லப்பட்ட அந்த 3 எதுனாக்க, விருத்தம் தன்னை திருத்தக விளம்பில். விருத்தம் என்ற ஏது போலியை செம்மையாக கூறுவதாக இருந்தால் சன்ம சொரூப விபரீத சாதனம், அதான் விளக்க 4ஆ சொல்லிட்டார் இல்லையா? இந்த 4 பத்தி விவாதிக்கிறதுக்கு முன்னாடி இது எதனால் உருவாக்கப்பட்டது இது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு தர்க்க சாஸ்திரத்துல எதன் அடிப்படையில் இதனை விளக்கினார்கள். இப்ப முதல்ல இந்த 4னுக்கும் விளக்கம் என்னன்னு பின்னாடி பார்ப்போம். முதல்ல இந்த 4 எதன் காரணமாக தத்துவ விளக்கங்களிலே இடம் பெறுவதற்கு முன் வந்தன, இதுதான் அடிப்படை.
உவே சாமிநாதையர் இதற்கு விளக்கம் எழுதின காலத்தில் அவருக்கு பல நூல்கள் கிடைக்கல. அவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க தமிழ் இலக்கியத்தை, தமிழ் இலக்கணத்தை பதிப்பிக்க வேண்டும் என்பதுதான். அவருக்கு இந்த நூலை பதிப்பிக்கின்ற பொழுது இந்த காதையில இப்படிப்பட்டதோர் விபரீதமான தத்துவங்களை எடுப்பதற்கு உண்டான தேவை உண்டுன்னு அவருக்கு தெரியாமல் போயிற்று. அதனால அது குறித்த பல நூல்கள் அவருக்கு கிடைக்கல. ஒரு கால் கிடைத்திருந்தால் அதை முறையாக ஆய்வு செய்து பொருத்த முறை மேற்கோளை காட்டியிருப்பார். அதனால அவருக்கு கிடைக்காததுனால பின்னர் வந்தவர்களுக்கு என்ன சிக்கல் ஆயிற்றுன்னா, இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை தத்துவ குறிப்புகளும் எந்தெந்த நூல்களில் கையாளப்பட்டு இருக்கின்றனன்னு தெரிந்தால்தான் அதற்கு ஏற்றாற்போல் பொருத்த முறை விளக்கத்தை தர முடியும் நம்பிக்கைக்கு வந்தார்கள். இப்ப உதாரணமா ரொம்ப எளிமையா எல்லோருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப இங்க பரதநாட்டியத்துல இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறீர்கள், இசைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். இந்த இசை மற்றும் நாட்டிய துறையில நான் ஏதாயிலும் ஒரு விளக்கம் சொல்லுகிறேன், அல்லது அந்த விளக்கத்தினை தருவதற்கு உண்டான ஒரு சொல்லையோ ஒரு சொற்றொடரையோ சொல்றேன்னு வச்சு, இதற்கு உரிய விளக்கம் என்னன்னு கேட்டா நீங்கள் முதல்ல என்ன எடுப்பீர்கள்னா, இந்த சொல்லுக்கு உண்டான விளக்கத்தை தந்திருக்கக்கூடிய பிரமாண நூல் எதுன்னு தான் பார்ப்பீர்கள் இல்லையா? அதுதான் அடிப்படை. இப்ப உதாரணம், இசையில ஆலாபனன்ற சொல்லு இருக்கு, ஆழத்தின்னு தமிழ்ல கையாளுறோம். இந்த ஆழத்தி என்ற சொல்லு மூன்று வகையான ஆழத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அது பண்ணாழத்தி, நிறவாழத்தி, காட்டாழத்தி. இந்த மாதிரி மூன்றாக பகுக்கப்படுவதற்கும் அந்த மூன்றினுக்கும் தனித்தனியான விளக்கம் இருக்கின்றதற்கும் எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பதான் அந்த நூல் தெரிந்தால்தான் சொல்லப்பட்ட விளக்கத்துல நம்பிக்கை தன்மை ஏற்படும். இது முதல் அடிப்படை. அதே போல நடனத்துல அங்கம், நடனத்திற்கு பயன்படுபவன அங்கம்னு ஒரு பொது கருத்தை சொல்லிட்டோம்னு வச்சுங்க, உடனே எழுதுவோம் அங்கமாவது அங்கம் என்றும் உபாங்கம் என்றும் பிரத்யாங்கம் என்றும் பகுக்கப்படும். உடனே அடுத்த கேள்வி, அங்கத்திற்கு இவைகளெல்லாம் உறுப்புகள், பிரத்யாங்கத்திற்கு இவைகளெல்லாம் உறுப்புகள், உபாங்கத்திற்கு இவைகளெல்லாம் உறுப்புகள். இதை யார் வகுத்தது? அங்கம்னு சொன்ன உடனே மூன்றாக பிரித்து மூன்றினுக்கும் எந்தெந்த உறுப்புகள் அங்கத்தின் கீழ் வரும், உடல்ல எந்தெந்த உறுப்புகள்லாம் பிரத்யாங்கத்தின் கீழ் வரும், உபாங்கத்தின் கீழ் வரும் ஒரு பட்டியல் கொடுக்குறீங்க. இதை யார் உங்களுக்கு பிரமாணித்தது? இதான் கேள்வி. அப்ப நமக்கு இதை பிரமாணிப்பதற்கு நூல் வச்சிருக்கோம். ஒன்று அபிநய தர்ப்பணம்னுவோம், இல்லை என்றால் நாட்டிய சாஸ்திரம். அவரவர்களுக்கு தெரிந்த ஏதாயிலும் ஒரு பிரமாண நூல். அதே மாதிரி இசைன்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஆலாபனையை சொல்றதற்கு எது அடிப்படைனா, இல்ல மூனலும் சதுர்தண்டி பிரகாசிக்கையில இருக்கு, இல்ல சங்கீத ரத்னாகர ஏதாயிலும் ஒரு நூலை சொல்றோம். அப்ப இவை எதற்கு சொல்லப்பட்டதுன்னா, நாம எடுத்துக்கொண்ட ஒரு பொருள் விவாதிக்கப்படுகின்றது என்றால் அந்த விவாதத்திற்கு பிரமாணமான ஒரு நூல் நமக்கு தேவை. அந்த நூலை என்னன்னு சொல்றோம்னாக்க, ஒண்ணு வடமொழியில பிரமாணம்ன்றோம், தமிழ்ல அவைகளை தான் மூல காரணிகள்னு சொல்றோம். அந்த மூல காரணிகளை கொண்டுதான் நாம ஏற்றுக்கொள்வதோ எந்த அளவில் அதிலிருந்து விலகி நிற்கிறோம்னு தெரியும். இதுதான் அடிப்படை நோக்கமே. அப்போ உவே சாமிநாதையர் இந்த நூலை பதிப்பிக்கின்ற காலத்துல இது போன்றதாகிய மூல காரணி நூல்கள் அவருக்கு கிடைக்கல. பின்னாளில் இந்த 2 பேர் அறிஞர்களும் இந்த நூலை பதிப்பிக்கின்ற பொழுது நிறைய நூல்கள் கிடைத்தன. என்ன பெரிய சிக்கல்னாக்க, தமிழகத்துல பல அரிய நூல்கள் வடமொழியில இருந்தன, அதே போல தொல் தமிழ் மொழியிலும் இருந்தன. இந்த இரண்டும் 2 மொழிகளிலேயே தொடர்ந்து இருந்ததினால இந்த இரு மொழியிலும் பாண்டித்தியம் உள்ளவர்கள்,
அருகி போனதுனால அந்த மொழியில இருக்கக்கூடியத தமிழிலும், தமிழ் மொழியில இருக்கிறத வடமொழியிலையும் கொண்டு சேர்க்க முடியல. ஆங்கிலேயர் வருகையினால என்ன ஆயிற்று? ஆங்கிலேயர்கள் பெருமளவுல வடமொழியினால் ஈர்க்கப்பட்டார்கள். பின்னாடி தமிழ்ல அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் என்றாலும் கால்டுவெல்லோ, லாசரஸோ, போப்போ, சீகன் ஃபால்கோ இவர்களெல்லாம் ஈர்க்கப்பட்டார்கள் என்றாலும் வடமொழியினால் ஈர்க்கப்பட்ட ஆங்கிலேயர்கள் ஏராளம். அவர்கள் என்ன செய்தார்கள்? வடமொழியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார்கள். அப்போ அந்த தத்துவம், அளவையியல்னு சொல்லக்கூடிய லாஜிக், தர்க்க சாஸ்திரம் இவைகளெல்லாம் ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டு பின்னர் தமிழுக்குள்ள வந்துச்சு. இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேடிக்கையான வழக்கமா இருக்கு. நாம நேரடியாக வடமொழியிலிருந்து எதையும் எடுத்துக்கல. இன்றைக்குத்தான் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய சில அமைப்புகள், இப்ப மைய அரசினால் உருவாக்கப்பட்ட சாகித்ய அகாடமியோ அல்லது மொழிகளை பற்றின ஆய்வு மையமாக இருக்கக்கூடிய மைசூர்ல இருக்கக்கூடிய பாஷா மந்தாகினியோ, தமிழகத்துல இருக்கக்கூடிய செம்மொழி ஆய்வு மையமோ, இவைகள் எல்லாம் இன்றுதான் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய செல்வங்களை இந்திய மொழியில எல்லா மொழிகளிலுமாக மொழிபெயர்க்கிறார்கள். இப்ப திருக்குறள் இந்திய மொழியில நிறைய மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. வேடிக்கை, இந்திய மொழியில மொழிபெயர்ப்பதற்கு முன்பு திருக்குறள் முதல்ல மொழிபெயர்க்கப்பட்ட நூல் ஆங்கிலம். ஆச்சரியம். ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்துதான் இந்த திருக்குறள் இன்றைக்கு உள்ள இந்திய மொழியில, மலையாளத்திலோ கன்னடத்திலோ தெலுங்குல, அண்மையில பஞ்சாபில மொழிபெயர்க்கப்பட்டு புத்தகம் வெளியிடப்பட்டது பஞ்சாபில், அதனுடைய தலைநகர்ல. அப்போ இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படையான சிக்கல்கள். அப்போ இந்த தத்துவங்களை பற்றின விளக்கங்கள் எல்லாவற்றினுக்கும் பிரமாண நூல் இருக்கு. ஏது போலினா என்ன, அதை அடிப்படையிலேயே விளக்குதற்கு பிரமாண நூல்கள் இருக்கு. இவைகளெல்லாம் பொதுவான அளவைகள் தான். இந்த அளவைகளை கொண்டு மதங்களில் சொல்லப்பட்ட தத்துவங்களை அளக்க இந்த அளவைகள் பயன்பட்டன. அதோட நிறுத்தம். இவைகள் அளவைகள் தான். எப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அளவீடு கருவியான ஸ்கேல் போல. ஸ்கேல் மாறாது. இந்த ஸ்கேலை கொண்டு நீங்கள் எதை அளக்கிறீர்கள்? துணியவா, இல்ல கடையில வாங்கக்கூடிய பூவையா, ஏதோ ஒன்று. அந்த பொருள்கள் வேறுபடலாம், ஞாபகம் வச்சுக்கணும். அளக்கப்படுவதற்கு உண்டான பொருள்கள் வேறுபடலாம், அளக்கப்படக்கூடிய கருவி வேறுபடாது. அதனாலதான் இந்த தத்துவங்களினுடைய தர்க்க ரீதியிலான சொற்கள் மாறுவது இல்லை. இதனை கொண்டு அவர்கள் அவரவர் மதத்துல இருக்கக்கூடிய கோட்பாடுகளை புரிய வைப்பதற்கு இந்த அளவுகோலை எடுத்து போனார். அதனாலதான் ஒவ்வொரு அளவைக்கும் உரிய விளக்கங்களை அளவை நூல்ல பார்க்கணும். அந்த அளவை நூல்ல இருக்கக்கூடிய அந்த தத்துவத்திற்கு உண்டான குறியீடுகளை கொண்டு இந்தந்த மதத்துல எவ்வாறு தத்துவங்கள் விளக்கப்படுகின்றனன்னு காட்டணும். அந்த அடிப்படையில இந்த ஏன் இதை சொல்றேன்னாக்க, இந்த 4 விதமான போலி இருக்கு இல்லையா, விருத்தத்தினால் அமைய பெற்ற 4 விதமான போலிகளை முதல்ல எங்க விளக்கப்பட்டதுன்னு ஒரு விவாதம் ஏற்பட்டது. எங்கன்னாக்க, இந்த 4ம் நியாய பிரவேசத்தும் உள்ளன. நியாய பிரவேசம்னு ஒரு நூல். நியாயம்ன்றது நியாயாக்கிகம்னு சொல்லக்கூடிய ஒரு மதத்தை பற்றின விவாதம். அந்த நியாயிக்க விவாதம்னு பேரு. அதுல அந்த நியாயம் என்ற மதத்திலும் இந்த 4 விதமான ஏது போலியை கையாண்டு இருக்கிறார்கள். அப்படி கையாண்ட பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? விருத்தம் என்பது ஏது, பக்கம், சபக்கம், விபக்கம் என்ற 3 சபக்கத்தின்றி பக்கத்தும்
விபக்கத்தும் பொருந்தி இருப்பது என்று சத்தையார்த்தி எனும் நூல் கூறுகிறது. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? ஒண்ணு பக்கம்னு ஒண்ணு பார்த்தோம், சபக்கம்னு ஒண்ணு பார்த்தோம், விபக்கம்னு ஒண்ணு பார்த்தோம். இந்த மூணுல இந்த விருத்தம் என்கின்ற ஒன்று எதுக்கு? பக்கத்திற்கும் விபக்கத்திற்கும் தான் பொருந்தும், சபக்கத்திற்கு பொருந்தாது. அப்போ இந்த பக்கத்திற்கும் விபக்கத்திற்கும் பொருந்தக்கூடிய இந்த ஒன்று எப்படின்னாக்க, இதனை எந்த நூல் வற்புறுத்துகிறதுன்னா சத்த பதார்த்தின்ற நூல் இதை வகுத்து சொல்லி இருக்கிறது. சொல்லிட்டு பக்க வசனத்து கூறப்படும் துணி பொருளை சாதியாது மாறு கொள நிற்பது என்பதாம். உங்களால் காட்டக்கூடிய ஒரு மேற்கோளானது சபக்கத்தினுக்கு உட்பட்ட ஒன்றை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு மறுப்பாக சொல்லுது. உதாரணம் சொல்லும் போது ரொம்ப எளிமையா புரிஞ்சு. அதற்கு சொல்லிட்டு என்ன ஆயிற்று? இது ஒரு காலத்துல 6 வகையாக இருந்தது. சில தத்துவ நூல்கள், சில தர்க்க நூல்கள் 4ஆக இவைகளை கொண்டன. சில தர்க்க நூல்கள் 2ஆகவே கொண்டால் போதும் என்று விளக்கியது. சில தர்க்க நூல்கள் இது 1 என்ற நிலையிலேயே விவாதம் செய்தன. ஏன் இப்படி வருகிறதுனா, இப்போ ஒரு கோட்பாடை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் வைத்துக் கொள்வோம். அந்த கோட்பாடானது பொதுமை தழுவியதாக ஒன்றாக இருக்கும். பொதுமை தழுவியதாக ஒன்றாக இருக்கும். இப்ப நான் ஒன்று கேட்கிறேன். இப்ப எல்லாம் அறிவியல் அடிப்படையிலேயே சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். அதனால அறிவியலுக்கு வந்துடும். இப்ப ஆர்க்கிமிடிஸ் என்றவர் என்ன பண்ணார்? ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சு. அது எல்லாருக்கும் ரொம்ப இளம் பிராயத்துல ரொம்ப தெரிந்த ஒரு தத்துவம். உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு திடப்பொருளினுடைய அடர்த்தி, அதனது எடை எவ்வாறு அறியப்படும்? உடனே இவர் ஆர்க்கிமிடிஸ் என்ன சொன்னார்? ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒரு அணு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் கட்டமைப்பினால் தான் அந்தந்த பொருளினது திடத்தன்மை வரையறுக்கப்படுகிறது. ஆகவே இதனது அளவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது நீரிலே மூழ்குகின்ற பொழுது அதனால் வெளியேற்றப்பட்ட நீரினது அளவும் மூழ்கிய பொருளினது அளவும் ஒன்று. முடிச்சிட்டார். இது பெரிய தத்துவம். இந்த தத்துவத்திலிருந்து கிளைக்கக்கூடிய மற்ற தத்துவங்களை பாருங்க. இப்ப என்ன கிளைக்கக்கூடிய தத்துவம்? ஒன்று, உங்களால் மூழ்கடிக்கப்படக்கூடிய பொருளினது தரத்தையும் இந்த விதி கத்துக் கொடுத்து விடுகிறது. பியூர் கோல்ட தண்ணீர்ல டிப் பண்ணினா அதனால் வெளியேற்றப்படக்கூடிய நீரினது அளவும் சுத்த தங்கத்தின் அளவும் ஒன்றாக இருக்கும். இப்ப அந்த சுத்த தங்கத்துல கொஞ்சம் செம்பையோ அல்லது வேறு ஏதாகிலும் ஒரு உலோகத்தையோ கலந்து நீர்ல மூழ்கடித்தீர்கள் என்றால் வெளியேற்றப்படக்கூடிய நீர் அளவிலே மாறுபட்டு. ஏனென்றால் மூழ்கடிக்கப்பட்டது தங்கம் மட்டும் அல்ல, தங்கத்தோடு கலந்து இருக்கக்கூடிய செம்பும் இருப்பதினால் வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவில் வேறுபாடு காணப்படும். அப்ப என்ன செய்யலாம்? இந்த 2 வேறுபாடுகளை வைத்துக் கொண்டு முதலில் மூழ்கடிக்கப்பட்டது தூய தங்கம், பின்னர் மூழ்கடிக்கப்பட்டது கொஞ்சம் மாற்று குறைந்த தங்கம். கதை சொல்ல, விளக்கம் சொல்ல. இதுல இருந்து 3வது, அப்போ ஒரு பொருளின் எடையை மட்டும் நாம தெரிஞ்சுக்கல, ஒரு பொருளினது குவாலிட்டியையும் தெரிஞ்சுக்கிறோம். இது வளர்ச்சி. ஒரே தத்துவம் தான், அந்த தத்துவத்தை அடுத்த நிலையில வளர்ச்சி பண்றோம். இப்ப 3வது ஒரு தத்துவத்துக்கு போறோம். என்ன? அந்த பொருள் மூழ்கல, என்ன பண்ணுவ? இந்த பொருள் மூழ்கல, அப்பொழுதுதான் அடுத்த விதியை உருவாக்குகிறார்கள், மிதத்தல் விதி. ஒரு பொருள் நீர்ல மிதக்கின்ற பொழுது அதனால்
வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவும் மிதக்கக்கூடிய பொருளின் எடையும் ஒன்றாக இருக்கும். அப்போ ஒரு தத்துவம் மூழ்கடிக்க கூடியதை கொண்டு புரிந்தது, மூழ்கடிக்கப்பட்ட பொருளின் தரத்தை உணர்த்தியது, அது மூழ்காமல் இருந்து மிதந்தது என்றால் அப்பொழுது அந்த விதி வெளியேற்றப்படக்கூடிய நீரினால் அறியப்படும் சொல்கிறது. அப்போ ஒரு தொடக்க விதி மெல்ல 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 வளர்ந்து வருகிறது. இது அறிவியலுக்கு மட்டுமல்ல, தர்க்கத்திற்கும் அடிப்படை, தவிர்க்க முடியாது. அப்ப இந்த தர்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு அறிஞன் நூல்களை எழுதணும். அப்ப உன்னால் சொல்லப்பட்ட இந்த தத்துவம் இப்ப இன்னமும் கொஞ்சம் விரிவான நிலையில் பார்க்க வேண்டி இருக்கிறது. நீ ஏற்கனவே 4ன்னு சொன்ன, 4லிருந்து நான் கொஞ்சம் விரிவாக பார்த்து இத 6ஆக கருதுகிறேன் சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதே என்ன காரணம்ன்றதுக்கு இதை நான் மொழியில சொல்லி காமிக்கிறேன், புரியும். தொடக்கத்துல தமிழ் மொழியில இலக்கணம் எழுதின தொல்காப்பியர் என்ன பண்ணார், முதல் எழுத்துன்னா அது உயிரும் மெய்யும்னு கணக்கு சொல்லிட்டார். அதான் முதல் நூற்பாவே தொல்காப்பி. எழுத்து என்பன எதுன்னு கேட்டா அகரம் முதலாக நகரம் வரையில் உள்ள 30. அப்ப அகரம் முதல்ல இருந்து ஔகாரம் வரைக்கும் உண்டான 12, இக்கிலிருந்து இன்னு வரைக்கும் உண்டான 18, இந்த 12ம் 18ம் சேர்ந்தா 30. அடுத்த கியூ கொடுத்தாரு. அதுல இதுக்கு பேரு முதல்னு பேரு. இவைகளை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துன்னு பேரு. சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையேன்னு சொல்லி 3 சார்பெழுத்து உண்டுன்ட்டு போயிட்டார். தொல்காப்பியர் சொன்னது 3 சார்பெழுத்து, அவ்வளவுதான். ஆயுதம்ன்ற ஒரு சார்பெழுத்து, குற்றிய லுகரம்னு ஒரு சார்பெழுத்து, குற்றிய லிகரம்னு ஒரு சார்பெழுத்து, நிறுத்திட்டார் தொல்காப்பியர். இதுதான் 3 சார்பெழுத்துன்ட்டு. பின்னாடி வந்த நன்னூலார் சார்பெழுத்து 10 வகைப்படும் எழுதி, ஒரே மொழிக்கு, வேற மொழி கூட கிடையாது, ஒரே தமிழ் மொழிக்கே. தொல்காப்பியர் காலத்திலிருந்து நன்னூலார் காலம் கிட்டத்தட்ட ஒரு 1800 வருடங்கள் இடைவெளி. புரிஞ்சுக்கணும், 1800 ஆண்டு இடைவெளியில நன்னூல் கிபி 12ஆம் நூற்றாண்டுல எழுதின பொழுது என்ன ஆச்சு, சார்பெழுத்து என்பது 10ன்னு எழுதுறார். உயிர்மை, ஆயுதம், உயிரளவு, ஒற்றளவு, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐ ஈ ஔ ஐ மக்கான், தனிநிலை 10ம் சார்பெழுத்தாகும் இலக்கணம் சொல்லிட்டு அவர் 10 விதமான சார்பெழுத்தை சொன்னார். இப்ப நவீன தமிழை நாம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைய மொழிக்கு யாரேனும் இலக்கணம் எழுதினால், வேடிக்கை பாருங்க, இலக்கணம் எழுதினால் பல சார்பெழுத்துகள் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் சார்பெழுத்துகளை அதற்கு உண்டான பொருத்தமான உச்சரிப்போடு நாம் சொல்லுவது இல்லை. அப்போ அந்த பொருத்தமான உச்சரிப்பு இல்லாமல் இருந்தால் அதை சார்பெழுத்து என்கின்ற பட்டியலுக்குள் கொண்டு வர முடியாது. அப்ப திருப்பி இப்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மொத்த சார்பெழுத்து 5ஆதான் நிற்கும். அப்ப தொல்காப்பியர் சொன்னது 3, அதிலிருந்து வளர்ந்து நன்னூலால் சொன்னது 10. இப்ப நன்னூலுக்கு அப்புறம் ஒரு 1000 வருஷத்தை ஓட்டிட்ட 12ஆம் நூற்றாண்டு, இப்ப 23ஆம் நூற்றாண்டு 24ல இருக்கும். நிறைய தேஞ்சி போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இதுதான் எல்லா நிலைகளுக்கும் காணக்கூடிய பொதுமான அளவைன்னு எதுவுமே கிடையாது. காலத்தின் தேவைக்கு தகுந்தாற் போல சில நேரங்கள் ஒன்று சிலவாக விரிவடையும், சிலது விரிவடைந்தவை தேவை கருதி குறுகவும் படும்.
அப்போ ஒரு தத்துவத்தை ஒரு காலத்துல ஒன்றுன்னு சொன்னா இப்ப 4ன்னு சொன்னதை 6ன்னு சொன்னவர்கள் உண்டு. அதன் பின் வந்தவர்கள் 6 வேண்டாமே, இதை 2க்குள்ளேயே சொல்லிவிடலாமேன்னு முடிவு செய்தார். இந்த தத்துவங்களை தொடர்ந்து கவனித்தாலும் தொடர்ந்து கற்கின்ற பொழுதுதான் இந்த வேறுபாடுகள் புரியும், இல்லைன்னா புரியாது. இதுதான் இது எல்லா துறையிலும் இந்த சிக்கல்களை பார்க்கலாம். குறிப்பா தமிழ்ல மட்டும் இந்த சிக்கல் இருக்குன்னு நம்பாதீர்கள், அல்லது தத்துவத்துல மட்டும் இந்த சிக்கல் இருக்குன்னு நம்ப, எல்லா துறைகளிலும் இந்த சிக்கல் உண்டு. அப்ப அந்த அடிப்படையில இவர் என்ன பண்றாரு, சப்த பதார்த்தி என்ற நூல் என்ன சொல்லுகிறது, அகுதாவது பக்கவசனத்து கூறப்படும் துணி பொருளை சாதியாது மாறு கொள நிற்பது. பக்க வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு உண்மையான கருத்தை, துணி பொருள்னா உறுதியான கருத்தை ஏற்காமல் அதற்கு நேர் எதிர்மாறாக சொல்லுவதற்கு பேரு விருத்தி என்று சொல்லக்கூடிய ஏது போலி. அது என்னன்னாக்க இந்த நூலிலே வேடிக்கை பாருங்க, துணி பொருளை சாதியாது மாறுகொள நிற்பது. இரு நியாய நூல்களுள் விருத்தம் ஒன்றாக கொள்ளப்பட்டிருப்பினும், நியாயம்ன்றது லாஜிக், அந்த நியாயங்களை விவாதிக்கக்கூடிய நூல்ல இந்த விருத்தம் என்று சொல்லக்கூடியது ஒன்றுன்னு தான் சொல்லியிருக்கு. ஒன்றுதான் விருத்தம் என்பதற்கு ஒரு விளக்கம்தான், அது ஒன்றாகத்தான் செயல்படும் சொல்லி இருக்கு. ஆனால் பின்னர் வந்தவர்கள் இந்த விருத்தத்தை என்ன செய்தார்கள், இந்நூலில் 4ஆக வகுக்கப்பட்டுள்ளன. அந்த நூல் எதுனா ஸ்லோக வார்த்திகம் உடையார், ஸ்லோக வார்த்திகம்னு இன்னொரு நூல். அந்த நூலை எழுதினவர் விருத்த ஏது போலியை சிலர் 6 வகையாகவும் சிலர் 4 வகையாகவும் சிலர் ஒன்றாகவும் கொண்டார் என்று கூறி 4 6ஆனது எப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்தார். எப்படி, தரும சொரூப விருத்தம், தரும விசேட விருத்தம், தருமி சொரூப விருத்தம், தருமி விசேட விருத்தம். இது 4 ஏற்கனவே நம்ம பார்த்தது. அடிஷ்னலா இவர் 2ஆ என்ன சொன்னார்னா, தருமா தரும சொரூப விருத்தம், தருமா தரும விசேட விருத்தம் என்பன அப்படின்னு இந்த 4 6ஆ பிரிச்ச. இப்ப நாம பார்க்கக்கூடிய மேற்கோள் 4த்துக்கு தான். ஏற்கனவே சொல்லக்கூடிய தருமா தரும சொரூப விசேடத்திற்கும் தருமா தரும சொரூபி விசேடத்திற்கும் நாம இப்ப இலக்கணம் பார்க்க போறது இல்லை, ஏன்னா நமக்கு இப்ப தேவையில்லை. ஆனா முன்னாடி சொல்லப்பட்ட இந்த 4னையும் புரிந்து கொள்ளுவதற்கு அழகான மேற்கோளை எப்படி காட்டுகிறதுன்னு பார்ப்போம். 1, தருமா தரும சொரூப விருத்தம், தருமா தரும விசேட விருத்தம் என்பனன்னு அந்த கடைசி 2த்தை விட்டுட்டா அனைகாந்திக வகையை தொகுத்து 2ஆக கொண்டது போல் இவ்விருத்த ஏது போலியம் தரும கீர்த்தி என்பார் 2ஆகவே தொகுத்தார். தரும கீர்த்தி என்றவர் புத்த மதத்துல தோன்றின ஒரு பெரிய விவாதி, பெரிய வாதம் செய்வார். அவர் என்ன பண்ணார், இல்ல இது 4ஆவும் வேண்டாம் 6ஆவும் வேண்டாம் 2க்குள்ளேயே அடக்கிடலாம் போதும். சில நேரங்கள்ல இப்ப என்ன ஆகும், இந்த மாதிரியான விவாதங்கள் கிளைத்து கிளைத்து பலவாக சொல்றதுக்கு பதிலா பொது அடிப்படையில 2ஆவே சொல்லிவிடலாம் அப்படின்னு தர்மகீர்த்தி முடிவு பண்ணார். இப்போ சொன்ன அந்த அடிப்படையில முதல்ல நாம எடுத்துக்கொள்வது அதன்ம சொரூப விபரீத சாதனம். 4 வகையான ஏது போலிகள்ல தன்ம சொரூப விபரீத சாதன ஏது போலி. ஏதுன்னா தெரியும், காரணம், ஒன்றை விளக்குவதற்கு காட்டப்பட்ட காரணத்தை போலியாக நிரூபித்தல் ஏது போலி. இதற்கு என்ன விளக்கம்னா, சொன்ன ஏதுவில் உங்களால் ஒரு மதத்தினது விவாதத்துல வாதியாக இருக்கக்கூடியவன் அவனால் காட்டப்படக்கூடிய ஏதுவில சாத்திய தன்மத்து உருவம் கெடும். என்ன விளக்கமா, சாத்திய தன்மமாகிய துணை பொருளினது சிறப்பு இயல்பு கெட மொழிவது. ஒன்றை நீங்கள் மேற்கோளாக காட்டுகிறீர்கள், உங்களால் காட்டப்படக்கூடிய மேற்கோளினுடைய தனித்துவம் சிறப்பியல்புகளை
கெடுமாறு அதை மேற்கோளா காட்டுது. உதாரணம் சொல்லலாம், ஒரு சட்டுன்னு ஒரு மேற்கோள் சொல்லலாம். கத்தி அப்படின்னு ஒரு மேற்கோள் சொல்ற, இதை கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். கத்தி எது போலனாக்க, உதாரணமா உங்களால் சொல்லக்கூடிய கருத்தை என் அறிவினை கத்தி போல் கொண்டு நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள், சொல்லிட்டு நீங்க கேட்கிறீங்க, சார் இந்த கருத்து உங்களுக்கு புரிந்ததா? உடனே நான் புரிந்தது என்பதற்கு ஒரு விளக்கம் தரேன். என்ன? ஒரு ஏதுவை காட்டி, ஏது கத்தின்ற ஏதுவை காட்டி நான் விளக்கம் தரேன். என்ன? நான் உங்களால் சொல்லப்பட்ட கருத்தை கத்தி போல் புரிந்து கொண்டிருக்கிறேன். இப்ப கத்தி போல் புரிந்து கொண்டிருக்கிறேன்னு நான் பதில் சொன்னா, இந்த ஏதுவில் கத்தி என்கின்ற காரணத்தை காட்டி அதை நான் விளக்கம் சொன்னால், நீங்கள் அதை என்ன செய்யலாம்? உடன்பாடாகவும் ஏற்கலாம், மறுப்பாகவும் ஏற்கலாம். எப்படி? நான் கத்தி போல் அதை கூர்மையாக புரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, நீங்கள் நான் சொன்ன அந்த உதாரணம் உடன்பாட்டுல இருக்கு. இல்ல, கத்தி போல் இதனை நான் வேறாக பிளந்து புரிந்து கொண்டிருக்கிறேன்னு பொருள் கொள்ளலாம். அப்போ என்னால் காட்டப்பட்ட ஏது அதனது சிறப்பு தன்மையாகிய கூர்மையை விலக்கிவிட்டு அந்த கத்தியை கொண்டு பிளக்கப்படுவதற்கு உண்டான செயலும் அதற்கு உண்டானது ஆகையினால் சிறப்பு தன்மையை நீக்கி தவறான ஒன்றை மேற்கோளாக கொள்ளுதல். இல்லையா? இப்போ இந்த மாதிரி நிறைய நாம தத்துவங்கள் இல்லாம நடைமுறையிலேயே பேசுறோம். சில நேரங்கள்ல உதாரணம் காட்டுகின்ற பொழுது அந்த உதாரணத்தின சொல்லப்படாத நேர் எதிர்மறையான பொருளை எடுத்துக்கொண்டு விடுவோம். அப்ப என்ன ஆகும்? உதாரணமும் பிழைபட புரிந்து கொள்வோம். அந்த உதாரணத்தின் மூலமாக விளக்கப்படக்கூடிய பொருளும் பிழைபடக்கூடிய நிலையில நமக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய அதுக்கு தத்துவங்கள்ல வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. இப்ப உதாரணம், ஒருவர்கிட்ட போயிட்டு, நீ கருவேப்பிலையை பார்த்திருக்கிறாயான்னு கேட்டா என்ன சிக்கல்? ஒண்ணு, பார்த்திருக்கிறேன்னு சொல்லணும். அது எப்படி இருக்கும்னு கேட்டா, உங்களால் காட்டப்படக்கூடிய ஏது அது எப்படி இருக்கும் என்ற ஏதுவை காட்டுகின்ற பொழுது எப்படி காட்டணும்? கருவேப்பிலைன்ற சொல்லிலேயே கருமை கூட்டல் வேப்பிலை. உடனே என்ன சொல்லலாம்? வேப்பிலை போல இருக்கும், ஆனால் இலைகள் சுற்றி கத்தி போல கூர்மையா இருக்காது. வேப்பிலையினுடைய மென்மையை காட்டிலும் இது சற்று தடிமனாக இருக்கும். வேப்பிலையில கசப்பு சுவை இருக்கும், இந்த கருவேப்பிலையில நறுமணம் இருக்கும், சுவை நன்றாக இருக்கும். இவ்வளவு விளக்கம் சொல்லணும். சரியா? இப்ப உங்களால் காட்டப்பட்ட இந்த ஏதுவுக்கு இந்த விளக்கம் சொல்லினால் பொருத்தம். மாறாக கருவேப்பிலை எப்படி இருக்கும் என்றால் புளியம் இலை போல வேலியில் படரும்னு சொன்னீர்கள்னு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கருவேப்பிலை எந்த தாவரத்தின் வகை இன்னும் தெரியல. காட்டப்பட்ட மேற்கோள் புளிய இலை என்பது போல் அதுவும் புரியல. புளிய இலையும் உங்களுக்கு தெரியல. அந்த ரெண்டு இலைகளும் மரத்தின் வகையது, வேலியில படரக்கூடிய கொடியின் வகையை சார்ந்தது அல்லன்னு தெரியாது. அப்போ உங்களால் காட்டக்கூடிய ஏது உண்மைத்தன்மைக்கு மாறாக கேட்பவருக்கு குழப்பமான அளவுல நேர் எதிர்பொருளை தரக்கூடியதாக இருந்தால் அது பொருத்தமான ஏதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே அது ஏது போலி. இப்ப நம்ம மதத்துல இந்த சித்தாந்தத்தை சொல்லுவோம். இப்ப நம்ம மதத்துல ஏது போலி பாருங்க.
நாம் அனுபவிக்கப்படக்கூடிய பாவங்களோ புண்ணியங்களோ எல்லாம் வினையினால் பெறப்படுபவை. வினைனா நாம செய்யக்கூடிய செயலினால். உடனே அடுத்த கேள்வி கேளுங்க. அப்ப நம்முடைய செயலை தீர்மானிப்பது எது அல்லது யார்? கடவுள். அப்ப கடவுள் தான் நம்மை தீமை செய்யவும் தூண்டுகிறான், நன்மை செய்யவும் தூண்டுகிறான். ஆகவே நம்மால் செய்யப்படக்கூடிய எல்லா செயலுக்கும் கடவுளே காரணின்னு சொன்னீங்கன்னா இது சரியானதா போலியானது? அடிப்படையிலேயே போலியானது. என்ன காரணம்னா, உங்களால் காட்டப்பட்ட ஏது கடவுள் உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய நன்மை தீமை அல்லது பாவ புண்ணியம் ஆகிய செயல்களை மதிப்பீடு செய்தற்கு உண்டான கருவியாகத்தான் கடவுள் இருக்கிறாரே ஒழிய அதனை செய்ய தூண்டுதற்கு உண்டான கருவியாக கடவுள் இல்லை. அப்ப நாம எப்படி பாவம் செய்யறோம், எப்படி நல்லது செய்யறோம்னா பிறவிதோறும் வரக்கூடிய வாசனை. அதுக்கும் கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை. அதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுக்கு பேரு வாசனைன்னு பேர். இப்ப உதாரணம் சட்டுன்னு புரிகிற மாதிரி சொல்லிடலாம். நல்ல சந்தான சோப்பு வச்சிருக்கீங்க, சோப்பு இல்லாத பொழுதும் அந்த பெட்டியில சந்தனத்தின் வாசம் வருமா வராதா? இதுக்கு பேரு வாசனை. பிறவிதோறும் நீங்கள் உங்கள் விருப்பத்தினுக்கு செய்தற்கு உரிய செயல் நன்மை தீமை என்ற இரண்டினால் ஆளப்படுகின்ற பொழுது அந்த நன்மை அளவு தீமை அளவு எவை என்று மதிப்பீடு மட்டுமே கடவுளால் செய்யப்படுகிறது. அதனால் விளையக்கூடிய விளைவு, அதனால் தொடர்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் விதி என்பன உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றன. எதனால்? இந்த வாசனையினால். அப்போ நீங்கள் காட்டக்கூடிய ஏது ஏற்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏற்கக்கூடிய ஏதுவே ஒரு போலியான ஏதுவாக இருந்து விடக்கூடாது. இதான் சிக்கல். அததான் இங்க சொல்றார். இதை நீங்கள் போலியான ஏதுவினை கொண்டு ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது அதற்கு காட்டப்படக்கூடிய மேற்கோள் மறுக்கக்கூடியதாக, கொள்ளக்கூடியதாக, நேர் எதிரான விளக்கத்தை தரக்கூடியதாக இருந்து விட்டது என்றால் அது ஏது போலி. ஆகவே அதனை நீங்கள் விபரீதமாக கொள்ள வேண்டும். அதனை நீங்கள் என்ன செய்யணும்? இந்த அடிப்படையில விருத்தத்தினால் விளைந்த ஏது போலி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அதற்கு இந்த நூலாசிரியர் மணிமேகலை ஆசிரியர் என்ன விளக்கம் கொடுத்தாருன்னு பாருங்க. சத்தம் நித்தம் பண்ணப்படுதலின் என்றால் சத்தம் நித்தம் என்று பக்கவசனம் கூறும் வாதி பண்ணப்படுவதால் என்று ஏது கூறுவானாயின். என்ன விளக்கம்? சப்தம்னா தெரியும், ஓசை. ஓசை நிரந்தரமானது அப்படின்னு விவாதம் பண்றோம். ஏண்டாது நிரந்தரமானதுன்னு கேட்ட பொழுது அது செய்யப்படுவதினால். சத்தம் செய்யப்படுகிற, இப்ப 2 கையை கொண்டு போய் தட்டுறீங்க, ஒரு ஒலி ஏற்படுறது. இந்த ஒலி நிரந்தரம்னு நீங்க விவாதம் பண்றீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அதனை நிரந்தரம்னு சொல்றோம்னா அது செய்யப்படுவது. இந்த 2 கைகளை கொண்டு கொட்டுவதினால் இந்த ஓசை கேட்கப்படுவதினால் கைகளினது செயல்கள் என்கின்ற காரணத்தினால் கேட்கப்படக்கூடிய ஓசை நிரந்தரம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரீங்க. இதை மேற்கோளா காணிக்கிறீங்க. இப்ப அடுத்த கேள்வி, இங்க என்ன சிக்கல்? கை கொட்டும் போதுதான் ஒலி கேட்குமே ஒழிய கையினது கொட்டுதல் நின்றது என்றால் ஒலி கேட்காது இல்லையா? இப்ப இந்த கையினை கொட்டுதலுக்கு கண்டிஷனல் கிளாஸ் வச்சிருக்கோம். கையினை கொண்டு கொட்டுகின்ற பொழுது ஒலி கேட்கலாம். கை கொட்டல் நின்று விட்டது என்றால் ஒலியும் கேட்காது. அப்போ இதை எப்படி நீ நிரந்தரம்னு சொல்லுவ? கையினை கொண்டு ஒலிக்காத பொழுதும் கொட்டாத பொழுதும் ஒரு ஓசை கேட்ட வண்ணம் இருக்கிறதுனால அது நிரந்தரம்.
இல்லையா? அது கையினது செயல்பாடு இல்லாத நிலையில ஓசை தோன்றுமான்னா தோன்றாது. அப்போ கை கொட்டுதல் என்கின்ற காரணம் இல்லை என்றால் ஒலி என்கின்ற காரியம் இல்லை. நீ ஒலி என்கின்ற காரியம் என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடியது என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. மாறாக இல்ல, கையினது கொட்டுதலினால் ஒலி கேட்பதினால் கையினை கொட்டுகின்ற வரைக்கும் ஒலி இருக்கும், ஆகவே ஒலி நிரந்தரம்னு விவாதம் பண்ணீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? கை கொட்டுதலை நிறுத்தினால் என்ன ஆகும்? இந்த நீங்க காட்டின மேற்கோள் தோத்து போயிடுங்க இல்லையா? உதாரணம், உலகத்துல பாவ புண்ணியங்களை அந்தந்த ஆத்மாக்கள் அடையறதுக்கு உண்டான செயல்பாட்டை தான் கடவுள் செய்ய. ஞாபகம் வச்சுக்கங்க, உங்களால் மேற்கொள்ளப்பட்ட பாவம், உங்களால் மேற்கொள்ளப்பட்ட புண்ணியம், இது ரெண்டும் உங்களிடம் வந்து சேருவதற்கு நீங்கள் எந்த பிறவியில எப்படி எடுத்தாலும் அதை உங்களினது செயலானது தொடர்ந்து உங்களை வந்து சேருவதற்கு உண்டான வழியை தான் இறைவன் உருவாக்குகிறான். ஆனால் உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய பாவத்தினுக்கும் உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய புண்ணியத்தினுக்கும் அவன் காரணி அன்று, அவன் காரணம் இல்லை. நம்ம தத்துவத்துல ரொம்ப நுணுக்கமான இடம் அது. எல்லாம் கடவுள்னா இதுவும் கடவுள் தானே. நான் பாவம் பண்ணாலும் கடவுள் தான், புண்ணியம் பண்ணாலும் கடவுள் தான், என்ன பாவம் பண்ண தூண்டுவது கடவுள் தான் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, ஒரு பொருள் தோன்றுகின்ற பொழுது அதனினது உபரியாக சிலது தோன்றும். இது அறிவியல்ல என்ன சொல்லுகிறார்கள்னா காம்ப்ளிமெண்ட்ரின்னு பேர். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஏன் தோன்றுகிறதுனா அவரவர் கொண்டிருக்கக்கூடிய ஈடுபாட்டினால். இப்ப உதாரணம், நாம வீதியில நடக்கிறோம், வீதியில எல்லா கடைகளும் இருக்கு. பழக்கடை இருக்கு, மலர்கள் விற்கக்கூடிய கடை இருக்கு, மளிகை சாமான் விற்கிற கடை இருக்கு, துணிகள் விற்கிற கடை இருக்கு, இரும்பு பொருட்கள் விற்கிற கடை இருக்கு, மது விற்கிற கடை இருக்கு. கடை வீதியில இவைகள் இருக்கின்றன. இப்ப நீங்க அந்த கடை வீதியில நடக்கிறீர்கள். உங்களினது போன பிறவியினது நன்மை தீமைக்கு ஏற்றாற்போல், அதனால் விளைந்த வாசத்தினுக்கு ஏற்றாற்போல் அந்த வீதியில நடக்கின்ற பொழுது நீங்கள் அந்தந்த கடைகளினால் ஈர்க்கப்படுவீர்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த ஈர்ப்பினை இறைவன் தர்றதில்ல. அதுக்கு பேர் அசுத்த மாயைன்னு பேர். இது காம்ப்ளிமெண்ட்ரி. படைப்புல எல்லாத்தையும் கடவுள் படைச்சு வச்சிருக்கான். அதனை நோக்கி ஈர்ப்பு ஏற்படுத்துகிறதுனாக்க அந்த ஈர்ப்பு உன்னுள் தோன்றுவதற்கு காரணம் உன்னுள் ஏற்பட்ட மாயா. அதை கடவுள் உருவாக்கல. உன்னை உருவாக்குகின்ற பொழுது நீயாக முயன்று சில காம்ப்ளிமெண்ட்ரி எடுத்துக்கிற. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயையினால் ஈர்க்கப்படுகிறாய். அது காம்ப்ளிமெண்ட்ரியா தான் வருது. அதை காம்ப்ளிமெண்ட்ரியா வர்றதுன்னு தெரிஞ்சு அதை விட்டு விலகக்கூடிய மனோநிலை இருந்துட்டதுன்னா உனக்கு அதனால் வரக்கூடிய துன்பம் இல்லை. அதை விட்டு விலகக்கூடிய மனோநிலை தேவை என்பதற்கு கடவுள் வழிபாடு தேவை. அவைகளை விட்டு நான் விலகணும், என் மனது சலனம் இல்லாமல் இருக்கணும், நான் உறுதியோடு சிலவற்றை மட்டுமே பின்பற்ற வேண்டும், அதற்கு எனக்கு திடமான மனதை தான் கேட்டுக்கிறோம். அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரியா வர்றத கடவுள் தான் நமக்கு கொடுத்த அதை அனுபவின்றான் கிடையாது. அடுத்த வார்த்தை, சில நேரங்கள்ல நீங்கள் தவறு என்று கருதப்படக்கூடிய ஒன்று
அதனை நாம் நுகரக்கூடாது என்று எண்ணக்கூடிய ஒன்று சூழ்நிலை காரணமாகவும் தேவை காரணமாகவும் நுகரப்படுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். வேற ஒரு மேற்கோள் சொன்னா புரியும். என்னுடைய பாட்டனார், என் தந்தையின் தந்தையார் 75வது அவருடைய 75வது வயதுல மரணத்தை தழுவினர். அந்த மரணத்தை தழுவுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து, அப்ப வாணியம்பாடியில இருந்தோம். அங்கிருந்த மருத்துவர்கள்லாம் பார்த்துட்டும் அவருக்கு உண்டான மருந்தெல்லாம் பரிந்துரை செய்து அந்த மருந்துகள் எல்லாம் வாங்கப்பட்டன. என் பாட்டனாருக்கு நல்ல ஆங்கில அறிவு, கணித அறிவு. ஆங்கில அறிவுன்னா ரொம்ப சாதாரண அறிவு இல்லை. ஹிந்து பத்திரிகையில சொற்றொடர் பிழைய கண்டுபிடிச்சு குறித்து எழுதி அனுப்புவார். அப்படிப்பட்ட அறிவு. அந்த மருந்துகளை எல்லாம் பார்த்த போது அந்த மருந்துல ஒரு மருந்து காட்லிவர் ஆயில். இந்த காட்லிவர் ஆயில்னா ஒரு மீனினது எண்ணெயிலிருந்து எடுக்கப்படக்கூடிய தயாரிக்கப்படக்கூடிய மருந்து. இதய நோயாளர்களுக்கு அதை கொடுக்கும் மரபு உண்டு. இதை பார்த்த உடனே அந்த மருந்தை எடுத்து போட்டுட்டார். நான் சாப்பிட மாட்டேன். சூழ்நிலை கருதி அந்தணனாக இருக்கக்கூடிய ஒருவர் மருந்து என்கின்ற அடிப்படையில இதை நீங்கள் சாப்பிட வேண்டும் மருத்துவர் சொன்னாலும், இல்லை, நான் இந்த கொள்கைக்கு உரியவன், விலங்கினது மாமிசத்தையோ விலங்கினது மாமிசத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் போன்ற கொழுப்புகளையோ நான் உட்கொள்ளும் மரபில் இல்லாதவன், சாப்பிட மாட்டேன். கடைசி வரைக்கும் சாப்பிடல. அப்போ சூழ்நிலை கருதி சில நேரங்கள்ல ஒரு காலத்தில் தவறு என்று ஒதுக்கப்பட்டவைகளை செய்தற்கு உண்டான தேவை ஏற்படலாம். அது மாதிரியான தூண்டல்கள் ஏற்பட்டால் அதையும் தவிர்ப்பதற்கு உண்டான அறிவு, அதுவும் வாசனையினால் பெறப்படுகிறது. அதையும் ஆண்டவன் கொடுக்கறது இல்லை. ஒரு தவறானவற்றின் மீது ஏற்படக்கூடிய ஈர்ப்போ அல்லது சரியானவற்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வமோ இறைவன் கொடுக்கிறது இல்லை. அது உங்களுக்கு வாசனையினால் பெறப்பட்டது. இதுக்கு நல்ல மேற்கோள் சொல்லுவேன். சங்க காலத்துல புறநானூற்றுல ஒரு பாட்டு உண்டு. ஆய் அண்டிரன்னு ஒரு சங்ககால புலவன் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாத அளவுல பொருளை வழங்குவான். அது ஒரு புலவர் சொன்னார், இந்த ஆய் அண்டிரன் ஏன் இப்படி செய்யறான் தெரியுமா? யாரும் தப்பா எல்லாம் புரிந்து கொண்டு விடாதீர்கள். இம்மைக்கு செய்வன மறுமைக்கு ஆம் என அறவிலை வணிகன் ஆய் அலன் அப்படின்னு பாட்டு எழுதிங்க. இந்த பிறவியில உங்களால் செய்யப்படக்கூடிய நன்மை, அதனால் விளையக்கூடிய புண்ணியம் அடுத்த பிறவியில உங்களுக்கு துணையாக வரும் என்று தர்மத்தை கணக்கு செய்து வாணிகமாக கையாளுவதில் அண்டிரனுக்கு விருப்பம் இல்லை. அறவிலை வணிகன் இளன். அப்ப எப்படி அவன் தர்மம் செய்தான்னா, முன்னோர்கள் செய்தார்கள், அந்த வாசனையில இவன் செஞ்சான். என் முன்னோர்கள்லாம் இவ்வாறு தொடர்ந்து செய்தார்கள், அவர்கள் செய்ததை நானும் செய்யறேன், அவ்வளவுதான். நான் என்னெல்லாம் நல்லது செய்யறேனோ அதற்கு ஏற்றாற் போல பலாபலன்கள் எனக்கு அடுத்த பிறவியில வரும். அதெல்லாம் நம்பிக்கை. அந்த மாதிரி நான் ஒரு கணக்கு செய்து இதெல்லாம் நான் செய்யல. ஆகவே நான் காட்டக்கூடிய மேற்கோள், அந்த மேற்கோளினால் புரியப்படக்கூடிய ஒன்று முழுக்க முழுக்க மறுக்கப்படாததாக இருக்க வேண்டும். என்னால் காட்டப்படக்கூடிய அந்த சபக்கத்திற்கு உண்டான விளக்கம் போலியானதாக, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருந்து விடக்கூடாது. அந்த ஏது ஒரு தப்பான காரணத்தை காட்டி
விபரீதமான ஒரு பொருளை புரிந்து கொள்ளக்கூடாது. அதுக்குதான் சொன்ன, கத்தி என்ற மேற்கோளை சொன்னால் அதன் கண் உள்ள கூர்மையை மட்டும் எடுத்துக்கொள்ளணும், இல்லை அது வெட்டி ரெண்டாக பகுத்து விடுன்ற பொருளுக்கு போகக்கூடாது. நான் காட்டக்கூடிய உதாரணம் ஒரு தன்மைத்தாக இருக்கணும். அதனாலதான் அந்த விளக்கம் சொன்னார். அந்த நால்வகை விருத்த ஏது போலிகளுள் தன்மஸ்வரூப விபரீத சாதன ஏது போலியாவது சொன்ன ஏதுவில் வாதி தான் கூறிய ஏதுன காரணத்தினால் ஏதுவினால் சாத்திய தன்மத்து உருவம் கெடும் சாத்திய தன்மமாகிய துணி பொருளின் சிறப்பியல்பு கெடமொழிவது. அந்த பொருளினது சிறப்பியல்பு, கத்தின்னு சொன்னா அதனுடைய கூர்மையை நீங்க எடுத்துக்கணும். இல்ல அது ஒன்றை பிளக்கக்கூடியதுன்னு அதனுடைய சிறப்பியல்பை விட்டுட்டு நேர் எதிரான பொருள்ல போய் நிற்கக்கூடாது. இன்னைக்கு நாம சில பேர் ஓமை காட்டுகின்ற பொழுது உடனே அந்த ஓமை பொருளை விட்டுட்டு ஓமை அல்லாத பொருளை எடுத்துப்போம். உதாரணம், இது எப்படி சார் வந்தது? நான் இதுக்கு ஒரு மேற்கோள் பாட்டே வச்சிருக்கேன். தனிப்பாடல் திரட்டுல எழுதப்பட்ட ஒரு பாட்டு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தன், ஆனா பெரிய கருமி. அவன் யாருக்கும் பொருள் கொடுக்க மாட்டான். யாரேன்னு அவர்கிட்ட யாச்சகம் கேட்க வந்தா கதவை சாத்திரும். ஒரு நாள் இவன் வீட்டுக்குள்ள இருக்கான். பாட்டு இப்படிதான் தொடங்குகிறது. வீட்டு வாயில் கதவை யாரோ தட்டுகிறார்கள். இவன் போய் திறக்கிறான். வெளியே ஒரு புலவர் நின்று கொண்டு இருக்கிறார். உடனே இந்த புலவருக்கு இவனுக்கும் உரையாடல் போல விவாதம் ஆரம்பிக்கிறார். என்னன்னாக்க, யாரையா நீ என்றாலும் வித்துவான் என்றேனா? யாரையான்னு அந்த பணக்காரன் கேட்டான். கருமி, நான் வித்துவான்னு சொன்னேன். அடுத்த கேள்வி, யாது கருதி வந்தீர்? என்ன நினைச்சுட்டு என் வீட்டு கதவை தட்டி இங்க நிக்கிறீர்? உன்ன வந்த வித்வான் புலவர் இவனை புகழ ஆரம்பிச்சுட்டார். என்ன? காமதேனுவே, கற்பகத்தாருவே, சூளாமணிக்கு நிகரே, சொல்லு வாயில் அரிச்சந்திரனேன்னு அழகான விளக்கம் சொல்லு. காமதேனு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வலோக பசு. கற்பகம் நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வலோக மரம். சூளாமணி பார்க்கடலில் இருந்து எடுக்கப்பட்டது. அது நீங்கள் நினைத்ததை கண்ணு முன்னாடி கொண்டு வரும். அரிச்சந்திரன் சத்தியத்திற்காகவே உயிர் வாழ்ந்தது. எல்லாம் ரொம்ப உயர்ந்த பொருளை தான் உதாரணமா காமிச்சார். ஆனா அந்த வித்துவான் அந்த பொருள்களினுடைய நேர் எதிரான பொருளை புரிந்து கொண்டு பதில் பேசுற பாருங்க. காமதேனுவே, கற்பகத்தாருவே, சூளாமணிக்கு நிகரே, சொல்லு வாயில் அரிச்சந்திரனே என்றேனா என்று அவனை நான் புகழ்ந்தேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா, யாரை மாடு மரம் கல் என்றாய்? காமதேனு மாடு, கற்பகம் மரம், சூளாமணி கல்லு. ஏண்டா என்ன வீட்டு வாசல் ஏறி வந்து கதவை தட்டி என்ன மாடு மரம் கல்லுன்னு திட்டவா செய்யற? எப்படி? சொல்லப்பட்ட மேற்கோளை விபரீதமா புரிஞ்சுட்டான். அதை விட அடுத்த படிப்பானா, தீதுறவே என்னை அரிச்சந்திரன் என்றாய். அதோடு இல்லாம என்ன மிக கேவலமா அரிச்சந்திரன் சொன்ன. அரிச்சந்திரன் என்ன பண்ணா? யாருக்கு அடிமையாயினேன், யாரு கையில் பெண்டு விற்றேன்னு கேட்ட. ஏன்னா ஹரிச்சந்திரன் சொன்ன, நான் எந்த ராஜா கிட்டடா அடிமையா இருந்தேன் ஹரிச்சந்திரன் மாதிரி? எந்த ராஜா கிட்டடா என் பொண்டாட்டியை கொண்டு போய் வித்தேன்? யாருக்கு ஹரிச்சந்திரன் சந்திரமதியை வித்திருப்பான் இல்லையா, அதை எடுத்துட்டான். அப்போ ஒரு பொருளை ஏதுவாக சொல்லுகின்ற பொழுது அதனது சிறப்பை தான் நீங்க எடுத்துக்கணும். சிறப்பை எடுத்து கொள்ளாமல் அதற்கு நேர் எதிரான இழிவானவற்றை எடுத்து விளக்கம் தரக்கூடாது. அப்படி கொடுத்தீர்கள் என்றால் அது ஏது போலி விபரீதமான விளக்கத்தை தருவதாக அமையும். சரியா? இது ஒன்று. இதோட முக்கியம். அடுத்த விளக்கம் அடுத்தது. இப்படி ஒவ்வொன்றாதான் போக முடியும். இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால் காட்டப்படக்கூடிய ஒரு காரணம் போலியாக இருந்து அதனது நேரடி பொருளை சரியான முறையிலே சிறப்பாக உணராமல் காட்டப்பட்ட காரணத்தை
தவறாக புரிந்து கொண்டு அதை இழிவான நிலையில் பொருள் கொள்ளுவதாக அமைதலுக்கு பேரு ஏது போலியில் ஒன்றாகிய அந்த நான்கினுள் ஒன்றான என தன்ம சொரூப விபரீத சாதனம் என்பது ஆகும். சரியா?